பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5, இறை வார்த்தை 9. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஒரே இதயத்தோடு ஒரே உறவோடு நாம் நற்கரை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். அவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு அவரை நாம் ஆராதித்து வணங்கி துதித்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதாக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கவும், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மறு உலகத்திற்குள்ளும் நீங்கள் அமைதியோடு கடந்து செல்லும்படியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஏன் நீங்கள் அல்லது நான் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். அநேக இடங்களிலே நீங்கள் எனது மக்கள், நான் உங்கள் நடுவிலே குடியிருக்கிறேன் என்று பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் கடைசியாக முடிக்கக்கூடிய திருவெளிப்பாடு புத்தகத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தந்தை கடவுளும் திரும்ப திரும்ப அதை நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் எதற்காக நாம் கடவுளுடைய மக்கள் என்று அழைக்கப்படுகின்றோம் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். தொடக்க நூல் முதல் அதிகாரத்திலே எவ்வாறு ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், மனிதரை உருவாக்கின்றார், இயற்கை வளங்களையும் நீர்நிலைகளையும் பிரித்தார், படைத்தார், மிருக ஜீவன்களையும் படைத்தார் என்பதை நாம் அநேக முறை வாசித்து இருக்கின்றோம். ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கடவுளுடைய மக்களாக, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டுமே என்றால் கடவுளுடைய அருள் அவர்களோடு இருக்க வேண்டும், கடவுளை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கடவுளை நாடி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும், எந்த காரியத்தை செய்தாலும் அவரிடம் ஆலோசனை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்களுக்கு முன்பாக வைத்து நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெறும்படியாக நாம் செபிக்க வேண்டும். யாரையும் தோற்கடிக்க வேண்டும் என்று நாம் செபிக்க கூடாது. ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னோடு இருக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உருமாற்றுவார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, 3 யோவான் 4வது வசனம், என் பிள்ளைகள் உண்மைக்கு ஏற்ப வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட மேலான பெருமகிழ்ச்சி எனக்கு இல்லை என்று அழகாக யோவான் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, முதலில் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமாம்? நாம் அனைவரும் உண்மைக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவ்வாறு வாழும் பொழுது நாம் எப்படி மாறுகின்றோமாம்? கடவுளுடைய மக்களாக மாறுகின்றோம். அப்படி என்றால் உண்மை என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த உண்மை. அவர்தான் உண்மையாக இருக்கின்றார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மிகவும் தெளிவாக, நானே வழியும் உண்மையும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவ்வாறு உலகத்திற்கு வந்தவர் உண்மையை மட்டுமே பேசினார். அவர் பொய்யுக்கோ தீமைக்கோ துணை போகவில்லை. அவர்களை மன்னித்து மீண்டும் உண்மையை பேசும்படியாக அவர்களை ஒருங்கிணைத்தார். அதே போல் மறு உலகத்திற்கு கடந்து செல்வதற்கு ஒரு வாழ்க்கையை நமக்கு அவர் உருவாக்கி தர சித்தமுடையவராக இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் அனைவரும்
ஒவ்வொருவரும் கடவுளுடைய மக்கள் என அழைக்கப்பட வேண்டுமே என்றால் நாம் உண்மைக்கு ஏற்று வாழ வேண்டும், உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறிவிடுவோம். இரண்டாவதாக, நாம் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய இடத்தில் இருக்கலாம், படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் இருக்கலாம், வேலை செய்த இடத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், நாம் பயணிக்கக்கூடிய ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கலாம், நாம் போகக்கூடிய கோயிலில் இருக்கலாம். நாம் எப்பொழுதுமே அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் கடவுளுடைய மக்களாக மாற்றப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அமைதியை தர அவர் சித்தமாக இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே அவர் அர்ப்பணித்த பொழுது, அவர் தன்னையே பாவிகளுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்த பொழுது அவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது இறை வார்த்தையிலே, நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கின்றேன், நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது இல்லை என்று வாக்கு கொடுத்தவர் அந்த அமைதியை நமக்கு கொடுத்தார். அதே போல் அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் விட்டு சென்றது அமைதியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தினார். சீடர்களை சந்தித்தார், 500 பேரை சந்தித்தார். அந்த எம்மாவுசிலே இரு சீடர்கள் நடந்து போகும் பொழுது அவர்களோடு பேசினார். அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை என்றால் அவன் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது, அவனும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது. எனவே தான் கலாத்தியர் 6:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஒருவர் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வேதனையோடு வரும் பொழுதும், கவலையோடு வரும் பொழுதும், துக்கத்தோடு வரும் பொழுதும் அவர்களுடைய சுமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அதற்காக போய் மற்றவருடைய வாழ்க்கையில் நீங்கள் தலையிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஒருவர் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவர்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வழிநடத்த கூடியவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை உயர்த்துவதை நம்மால் அறிந்து புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்றால் நாம் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்து அவர்களையும் தயாரித்து இயேசுவிடம் அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பொறுப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நமது நடுவில் உயிரோடு இருக்கக்கூடிய நற்கரை நாதரிடம் நாம் உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நீர் எங்களை பலப்படுத்தவும், எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றவும், உற்சாகத்தின் ஆவியை தருவதற்காகவும் கடந்து வந்திருக்கின்றீர். தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்திலே உமது பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டதை போல உம்முடைய மக்கள் என்றும் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் நீர் எங்களை அன்பு செய்கின்றீர், நீர் அன்பாய் இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர். இதோ இந்த நாளிலே உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வார்கள் ஆக. என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் ஆக. உண்மையான பிள்ளைகளாக இருக்கவும், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. மேலும் தகப்பனே, ஒருவர் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளவர்களாக இருக்கவும், நல்ல உறவோடு வாழ்ந்து இருந்து என் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து புரிந்து கொள்ளவர்களாக மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இதோ அதிகாலை என்று பாராதபடி உம்மை தேடி நாடி வந்து என்னோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதித்து வணங்கி உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக, மனதில் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா.
நீர் அவர்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அனைத்து பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அநேக பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபித்தும் பலன் இல்லையே என்கின்ற எண்ணத்தோடு இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். அனைவரும் ஆசீர்வதிக்கப்படவும், அனைவரும் என் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.